வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு கதை கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களே, வெரி குட். எஸ், பில்டெக் அருள்மொழி எழுதிய அவங்க கதை தான். சரிங்களா, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. கொடையாளிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் பல விசேஷங்கள் உண்டு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, யார் போய் என்ன உதவி கேட்டாலும் தட்டாமல் செய்வாங்களாம். யார் என்னென்னு தெரியணும்னு கட்டாயம் இல்லை. தானமாகவும் கொடுப்பாங்களாம், கடனாகவும் கொடுப்பாங்களாம். மிகச்சிறந்த மனிதர்கள் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அது. அதுக்கு ஒரு 2 ஊர் தள்ளி பக்கத்தில் இருக்கிற ஊரில் ரமேஷ் அப்படின்னு ஒரு இளைஞன் வாழ்க்கையில் எப்படியாவது போராடி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அவங்ககிட்ட இல்லை. உறவு, நட்பு, அது இதுன்னு எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டான். யாருமே உதவ முன் வரல. வழக்கம் தானே, என்னென்னமோ சொல்கிறாங்க. நீ தங்க கம்பி, வெள்ளி கம்பி, உனக்கு என்ன, உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோன்னா, ஆனால் செய்யலை. அப்படி சோர்ந்து போய் அப்படி உடஞ்சி போகிற சமயத்தில் யாரோ கொடையாளிப்பட்டியை பற்றி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆஹா, அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்புறான். விசாரிச்சுட்டே வரும்போது அந்த ஊரினுடைய எல்லைக்கு வர்றான். வெளியில் பார்த்தீங்கன்னா வயல், சுற்றி வயல், அந்த ஊரை சுற்றி பலர் அருமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குழு குழு குழுன்னு பச்சை பசேல்னு அந்த இடமே ரம்யமாக இருக்குது. அந்த வரப்பில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சடன் சர்ப்ரைஸ். என்னென்னா, ஒரு பாம்பு வந்து பொட்டுன்னு போயிட்டுருச்சு. ரமேஷே இல்லை, அங்கே வேலை செஞ்ச ஒரு ஆள். அவர் வாயில் நறு தள்ளி அப்படியே சாஞ்சிட்டாரு. அந்த வேலை செய்கிறவங்க எல்லாரும் கிடுக்கிட்டுன்னு ஓடி வந்து இவரை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தர் டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு ஓடுறாரு, ஒருத்தர் வண்டி கூட்டிகிட்டு வர போகிறாரு. இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் அங்கே செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்துட்டார்னு இவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்ச உடனே அப்படியே தூக்கி அந்த வரப்பு மேலே போட்டுட்டு அவங்கவுங்க போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரமேஷுக்கு ஒரே ஷாக். அப்போ ரமேஷ்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார், தம்பி நீ ஊருக்கு தானே போகிற, ஊருக்கு போகிற வழியில் இந்த ஆளுக்கு ஒருத்தர் சோறு கொண்டு வருவான் எதிர்த்தாப்பில், அவங்ககிட்ட இவர் இறந்துட்டாருன்னு மட்டும் சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இன்னும் குழப்பமாயிடுச்சு. சரின்னு இவன் ஊருக்குள்ளே போகும்போது கரெக்டாக ஒருத்தர் சோறு கொண்டு வர்றார். அவர்கிட்ட சொன்னோடனே அவர் ஒரு செகண்டு அப்படி ஒரு யோசனை பண்ணிட்டு அழுகலை, ஆர்ப்பாட்டம் பண்ணல, சத்தம் இல்லாமல் திரும்பி போயிட்டார். இவனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிடுச்சு. என்னடா ஊர் அப்படின்னு. ஒரு வழியாக அந்த பணம் கொடுக்குற பெரிய ஒரு வீட்டுக்கு வந்து, ஐயா நான் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்காக வந்திருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பணம் எதிர்பார்த்து வரேன். சரிப்பா வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு கட்டு பணத்தை கையில் கொடுத்துட்டு, உன் பேரும் ஊரை மட்டும் சொல்லு, வேற ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், சாட்சி கையெழுத்து அது இது எதுவும் கிடையாது, நோ ஃபார்மாலிட்டிஸ். இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த வயலில் பார்த்த காட்சிகள்லாம் மனசில் போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கு. சரி கேட்போம் இவர்கிட்ட அப்படின்னு அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது சொல்கிறார், உங்கள் ஊரில் என்ன பண்ணுவீங்க, செத்து போனா ஊரையே கூட்டி கட்டி பிடிச்சி அழுது ஒப்பாரி வச்சு ஒரே கலாட்டாக தான் போங்க, திருவிழா மாதிரி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட மாட்டோம். அது மட்டும் இல்லை, 16 நாளைக்கு இதே பொழப்பாக இருப்போம். தேவையா இதெல்லாம்? நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவரை தூக்கிட்டு வருவாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். தம்பியே அடுத்த புதன்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் இங்கே இந்த ஊரில் வந்துருங்க அப்படிங்கிறாரு. யாருக்குங்கிறாரு. 8 கல்யாணங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் அவர் பெரியவர். 8 கல்யாணமா, ஒரு கல்யாணத்துக்கு முடியலையே நம்மளால, ஐயோ சாமி அப்படின்ட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. அப்போ அவர் பெரியவர் தொடர்றார், உங்கள் கல்யாணம்லாம் எப்படி நடக்கும், 2 நாள் பண்ணுவீங்க, பெரிய இலையை போட்டு கண்ணா பின்னாடி பதார்த்தங்களை வைப்பீங்க, 20-30 ஐட்டம், எதுக்கு சாப்பிட்றதுக்காக வைக்கிறீங்க, உங்கள் பெருமைக்கு பீத்தறதுக்காக வைக்கிறீங்க. ஒரு மனுஷன் அதெல்லாம் சாப்பிட முடியுமா? அதனால 8 கல்யாணமும் ஒரே இடத்துல நடக்குது. 8 கல்யாணம் ஒரே இடத்துல நடந்தால் எவ்வளோ மிச்சம் ஆகும் பார்த்தீங்களா? உங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு 5 பத்திரிக்கை வரும். 5 கல்யாணத்துக்கு போய் தலையை காமிச்சு மொய் வச்சு வந்து வீட்டில் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியாது நினச்சிங்களா? அதெல்லாம் தப்புப்பா, என்ன வெட்டி செலவு அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அந்த கொடுத்த பணத்தை டபக்குன்னு பிடிக்கிறார். அதுக்கப்புறம் பெரியவர் சொல்கிறார், தம்பி நல்லா கேளுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இங்கே கேன்சர் வந்தது, பாம்பே டெல்லின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு 10-15 லட்சம் செலவு பண்ணி அவரை காப்பாற்றிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கேன்சர் ஏன் வருது, எப்படி வருதுன்னெலாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி இனி ஒருத்தருக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எங்கள் ஊரில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோம். அதாவது சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியமான உடல்நிலை மட்டும் இல்லை, மனநிலை, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, யோகாசனம், அது இதுன்னு எல்லா நல்லதுகளையும் பழகி வச்சு நாங்கள் இப்போ அதன்படி நடந்துகிட்ருக்கோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கல்யாணத்தில் 30 ஐட்டம் வைக்கிறீங்கன்னு, அதுக்கு இப்போ காரணம் சொல்கிறேன்.
உணவை வீணாக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, அந்த ஒரு நெல், ஒரு அரிசி மணியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், எத்தனை நாள் வெயிலில் நிற்கணும், எத்தனை நாள் மழை காற்றெல்லாம் சமாளிக்கணுங்கிறது விவசாயிக்கு தான்ப்பா தெரியும். நீங்கள் கொண்டு போய் கொட்டுற இலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வீணாக்குறீங்க. அப்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு நம்மக்கிட்ட இருக்கணும் தம்பி. செத்ததுக்கு 16 நாள் ஒரேடியாக கும்பாலம் போடுறீங்க, கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் பணத்தை இறக்கிறீங்க, 10-20 லட்ச ரூபா சாதாரணமாக செலவு பண்ணுறாங்க. அப்போது எந்த விதமான பொருளாதார திட்டமும் இல்லாமல், ஒரு பணத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல், அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எதுக்கு எதை செய்யணுங்கிற ஒரு முறை தெரியலைன்னு சொன்னால் வாழ்க்கையில் யாருமே முன்னுக்கு வர முடியாதுங்க. பொருளாதாரங்கிறது தான் மனிதனுடைய முக்கிய ஆதாரம், புரியுதுங்களா? அதனால தான் இந்த மாதிரி ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல், ஒரு முறை இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். பெரியவர் சொன்னது ரமேஷுக்கு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும், என் உள்பட கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்ற அனைவருக்கும் பெரியவர் சொன்ன விஷயம். அதனால் உங்கள் பொருளாதாரத்தை எப்படி சீராக வச்சுக்கணும்னு பயிற்சி எடுங்க. அவங்க கதை எழுதுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அதே கேள்வி தான் இப்போவும், நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? இதுதாங்க இன்றைக்கி விஷயம். இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதை சொன்ன பில்டெக் அருள்மொழி அவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.